வணக்கம். இன்றைக்கி நம்ம அசோக் லேண்டோட படா தோஸ்த் வண்டிக்கு ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பவர் செக்ஷன் எடுத்துக்கிறோம். பவர் செக்ஷனில் 12 வோல்ட் 24 வோல்ட்டாக மாற்றுறதுக்காக ரெட்டிஃபையர் செக்ஷன் வைக்கிறோம். அதுக்கு 12 வோல்ட்டு நம்ம டைரெக்டாக எங்கன்னா பேட்டரிலேருந்து எடுக்கிறோம். பேட்டரிலேருந்து தனியாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு ஆம்பியர் நல்லா கிடைக்கும். இப்போது நம்ம ஆம்பிளிஃபையர்னு பார்த்திங்கன்னா எல்லாமே 24 வோல்ட் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணுறோம். 24 ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணது இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பின் ஷாக்கெட் வாங்கி கனெக்டர் வாங்கிட்டு நம்ம பவர் செக்ஷன் தனியாக கீழே வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆம்பிளிஃபையரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 பின் ஷாக்கெட் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறோம். பேட்டரிலேருந்து இப்போ லைன் எடுத்துருக்கிறது டைரெக்டாக பேட்டரிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனால ஆம்பியர் நமக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோம். இப்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்மளோட 12 to 24 வோல்ட் கன்வெர்ட்டரில் கொடுத்துட்டு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வருது. 30 வோல்ட் டிசியாக வருது. 12 வோல்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், 30 வோல்ட் டிசி வருது. ஆம்பிளிஃபையர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடு தான் எல்லாமே அதனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஃபுல்லாக இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ டேஷ்போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு வர்ற ப்ளக்கன்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட்லேயே ஒரு சுவிட்சில் நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சு இவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டை கொடுத்துருக்காங்க, அதை ஆன் ஆஃப் வைக்கிறது நம்ம டேஷ்போர்டில் கொடுத்துட்டு எல்லாம் ஒயரிங்லாம் முன்னாடி நம்ம முடிச்சிட்டோம். எல்லாமே ஒயரிங் முடிச்சிட்டதுனால நம்ம இப்போ ப்ளக்கின் மட்டும் பண்ணால் போதுன்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஆல்ரெடி ப்ளக்கின் மட்டும் அது ஆம்புக்கானது. ஆம்புக்கு ப்ளக்கின் பண்ணிட்டா அதில் 24 வந்துடும். இதில் மொத்தத்தில் 2.1 சேனலுக்கான எல்லா ஒயரிங்கும் முடிஞ்சுட்டு நம்ம கேபினெட்டை இப்போது டேஷ்போர்டில் ஃபிட் பண்ணிடலாம். ஆம்பிளிஃபையரை டேஷ்போர்டில் ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரெக்டாக நம்ம டேஷ்போர்டில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அது இப்போ நம்ம ஆம்ப் ஆன் பண்ணி சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம சவுண்ட் டெஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாமே 10 இன்ச்சு சப் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 இன்ச்சு சரௌண்டிங் கொடுத்துருக்கோம். சரௌண்டிங்கில் லெஃப்ட் ரைட் தான் 6 இன்ச்சு கொடுத்துருக்கோம். 2.1 ஆம்பிளி பண்ணுறதுனால லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்டு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். சப்பு பார்த்திங்கன்னா டியூப் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது 10 இன்ச்சு சப் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ சவுண்ட் டெஸ்ட் நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க சவுண்ட் டெஸ்ட்டை மட்டும் முடிஞ்சால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும் இல்லை செய்யணுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்புறம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக சவுண்ட் டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம சேனலில் ஜேபிஎன் ஹோம் சினிமாஸ்னு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஜேபிஎன் ஹோம் சினிமாஸ்னு காண்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது.